கேரளாவில் நிலச்சரிவின் போது குகையில் சிக்கி தவித்த பழங்குடியின குடும்பத்தை மீட்பு படையினர் காப்பாற்றி அழைத்து வந்த திக் நிமிடங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டிசி, மார்வல் காமிக்ஸ் என கற்பனை உலகத்தின் சூப்பர் ஹீரோக்கள் கதை பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆபத்தில் இருக்கும் மக்களை தங்கள் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுபவர்களே அந்த கதையின் பிரதான பாத்திரங்களாக இருப்பார்கள். ஆனால் நிஜத்தில் சத்தமில்லாமல் பல சாகசங்களை புரியும் மீட்பு படையினர் அனைவருமே சூப்பர் ஹீரோக்களுக்கும் மேலானவர்கள். கேரளாவின் வயநாடு பகுதி முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மரண ஓலம் ஓய்ந்த பாடில்லை. சுமார் 400க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்த சூழலிலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போராடி கொண்டிருக்கும் மீட்பு படையினரின் பணி இன்றியமையாதது. அவ்வாறு ஒரு பழங்குடியின குடும்பத்தை வெறும் 20 மீட்டர் கயிறு கொண்டு மீட்டு வந்திருக்கிறார்கள் மீட்பு படையினர். பணியர் என பழங்குடியின மக்கள் வனப்பகுதியை ஒட்டி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை மீட்பு படையினர் வழங்கி வந்தனர். அப்போது ஒரு பெண் தனது கணவர் மற்றும் குழந்தைகள் நீர்வீழ்ச்சி அருகே உள்ள குகையில் 3 நாட்கள் உணவின்றி தவித்து வருவதாக முறையிட்டுள்ளார். இதை கேட்ட மீட்பு படையினர் உடனடியாக களத்தில் இறங்கியுள்ளனர். ஆனால் நினைத்ததை விட அவர்களை மீட்டு வருவது பெரும் சவாலாக அமைந்தது. தொடர்ச்சியாக பெய்த மழை ஒருபுறம் என்றால் நிலச்சரிவினால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றொரு புறம். அதுவும் போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வெறும் 20 மீட்டர் கயிறு மட்டுமே அவர்கள் கைவசம் அந்த தருணத்தில் இருந்தது. இந்த சவாலான காரியத்தை മാവട്ട വനത്തുறை அதிகாரி ആസിഫ് നമുക്ക് വിളക്കുകയാണ്. അവിടുന്ന് അവർ പറഞ്ഞു ഇങ്ങനെ എൻ്റെ അവരുടെ ഭർത്താവും 3 കുട്ടികളും 1 വയസ്സ് 2 വയസ്സ് 3 വയസ്സായ കുട്ടികളും അവിടെ പിന്നെ സൂചിപ്പാറ വാട്ടർഫാൾസിന് താഴ്വശത്തുള്ള ഒരു കേവ്സിൽ ഉള്ള പാറമടയിലാണെന്നുള്ളതെന്നും അത് ഭയങ്കര ഡേഞ്ചറസ് ആയിട്ടുള്ളൊരു സിറ്റുവേഷനിലാണ്. കാരണം വെള്ളം കയറിയിട്ടുണ്ടെന്നും വിവരം കിട്ടി. അവർക്ക് ഭക്ഷണം 3 ദിവസമായിട്ട് ഭക്ഷണം കിട്ടിയില്ല എന്ന് പറഞ്ഞു. ഫസ്റ്റ് ടൈം വരുന്നില്ല എന്ന് പറഞ്ഞിരുന്നു. പിന്നെ നമ്മുടെ സീനിയർ ഫോറസ്റ്റ് ഉണ്ടായിരുന്നു ജയചന്ദ്രൻ ഇവരുമായിട്ട് ഒരു കൃഷ്ണനായിട്ട് മുന്നാടി അറിയായിരുന്നു. അപ്പോൾ കൃഷ്ണൻ പറഞ്ഞതിപ്പോൾ ഇതിൻ്റെ ബുദ്ധിമുട്ട് എല്ലാം ട്രെയിനെല്ലാം മോശമായിരിക്കുകയാണ്, ക്ലൈമറ്റ് കണ്ടീഷൻ മോശമാണ്, പിന്നെ മഴ പെയ്യുന്നുണ്ട്, അപ്പോൾ ഇതെല്ലാം ഇനി റൂട്ടില്ല, ഇനി കുട്ടികളെ ഒന്നും പുറത്ത് കൊണ്ടുവരാൻ പറ്റില്ല, അവിടുന്ന് മാറണം, എന്തായാലും മാറണം എന്നുള്ളത് അവർക്ക് ബോധ്യപ്പെട്ടു. അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ അവൻ വരാൻ തയ്യാറായി. അപ്പോൾ നമുക്ക് വേറെ എക്യുപ്മെൻറ്റ്സ് ഒന്നുമില്ല, മല ഇറങ്ങണം, കുത്തനെ ഇറങ്ങണം. അതിൽ അവിടെ കുറച്ച് 2 കയറുകൾ സംഘടിപ്പിച്ചു. ഞങ്ങൾ ഒരു 10 മീറ്റർ 2 കയറ് സംഘടിപ്പിച്ച് അത് ജോയിൻ ചെയ്ത് 20 മീറ്റർ റോപ്പ് മാത്രമേ ഉള്ളത്. അത് വെച്ച് ഞങ്ങൾ ഈ അട്ടമല മലയുടെ മുകളിൽ കയറി നമ്മൾ APCൻ്റെ ആൻറ്റി പോച്ചിങ് ക്യാമ്പ് അവിടുന്ന് കുത്തനെ താഴോട്ട് ഇറങ്ങി ഒരു 400 മീറ്റർ താഴോട്ട് இறங்கி அது மொத்தம் 7 கிலோமீட்டர் தூரம் உண்டாயிருக்கும். செங்குத்தான அந்த மலை முகடு சுமார் 7 கிலோமீட்டர் வரை இருப்பதாக கூறப்படுகிறது. சிரமப்பட்டு குகையை அடைந்ததும் அங்கிருந்தவர்களின் நிலையை கண்டு மீட்பு படையினரே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 3 குழந்தைகள் மற்றும் அவர்களின் தந்தை பசி மயக்கத்தில் கிடந்துள்ளனர். உடனடியாக அனைவரையும் அங்கிருந்து மீட்கும் பணியை தொடங்கி உள்ளனர் மீட்பு குழுவினர். அனைத்து சவால்களையும் சாதுரியமாக கடந்து அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தனர் மீட்பு படையினர். இதனிடையே தங்கள் உயிரை கொடுத்தாவது அவர்களின் உயிரை காக்க வேண்டுமென மனதில் உறுதி கொண்டதாக மீட்பு படை வீரர் அனுப் நம்மிடையே தெரிவித்துள்ளார். ആ ഒരു അവസ്ഥയിൽ അവരെ എങ്ങനെയെങ്കിലും എന്ത് വില കൊടുത്തിട്ടാണെങ്കിലും നമുക്ക് അവരെ സേഫായിട്ടുള്ളൊരു സ്ഥലത്ത് എത്തിക്കണം എന്നൊരു തോന്നൽ വന്നു. കൂടെ നമ്മുടെ ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാവരും ഇപ്പം നമുക്ക് എന്ത് പറ്റിയാലും മക്കളെ അവിടെ ആദ്യം എത്തിക്കണം എന്നുള്ളൊരു ചിന്ത വന്നു. അതുകൊണ്ട് പിന്നെ നമുക്കതൊരു പ്രശ്നമല്ല, എത്ര റിസ്ക് എടുത്താണെങ്കിലും നമുക്ക് അവിടെ നിന്ന് എത്തിക്കാൻ തോന്നി. പിന്നെ കയറി വരുന്ന വഴിക്ക് കയറ് ചെറുതായിട്ട് പൊട്ടുകയൊക്കെ ചെയ്തു. എന്നാലും കുഴപ്പമൊന്നും ഇല്ലാണ്ട് നമ്മളെത്തി. പിന്നെ വരുന്ന വഴിക്ക് കല്ലിടിഞ്ഞ് വീണു വരുന്ന വഴിക്ക്. പിന്നെ അത്രയും ദൂരമുണ്ട്, സ്റ്റീഫായിട്ടുള്ള കുത്തനെ കയറ്റാണ്. അപ്പം ആ ഒരു പ്രശ്നമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ എന്താ പറയുക, ആ മക്കളെ കണ്ടപ്പോൾ നമ്മളനുഭവിക്കുന്ന ഒരുപാട് കാര്യങ്ങൾ അവർ കണ്ടിട്ട് പോലുമില്ല. ഇവൻ ഭക്ഷണം പോലും അവർക്ക് മര്യാദ കിട്ടലില്ല. അപ്പോൾ ഇതൊക്കെ നമുക്ക് കൊണ്ടുപോയി കൊടുക്കാൻ പറ്റിയതും വലിയൊരു കാര്യമായിട്ട് ആ സമയത്ത് തോന്നി. இது போன்ற சம்பவம் யாருடைய வாழ்விலும் நிகழ்ந்துவிடக் கூடாது என தேசமே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற பேரிடர் காலம்தான் மீட்பு படை மற்றும் களப்பணியாளர்களின் தேவையை நமக்கு உணரச் செய்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.